சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். மார்ச் மாதம் 14ஆம் தேதி. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. சங்கீதத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 5வது வசனம். 1947ஆம் ஆண்டு போர்க்களத்திலிருந்து வீடு திரும்பும் சுமார் 1530 வீரர்களை ஏற்றிக்கொண்டு ஒரு கப்பல் சவுதாம்பேட்டனுக்கு வந்தது. கப்பல் வந்ததும் பல நண்பர்களும் உறவினர்களும் தங்கள் அன்புக்குரியவர்களை வரவேற்க துறைமுகத்துக்கு வந்தனர். போரின் ஆரம்பத்திலிருந்து பிரிந்திருந்த தனது வருங்கால கணவரை சந்திக்க ஒரு இளம் பெண்ணும் வந்திருந்தாள். போரோ யுத்தமோ யாராக இருந்தாலும் எங்கள் இருதயங்களை மாற்ற முடியாது என்ற எண்ணத்தோடு அவர்கள் ஒருவருக்கொருவர் மிக விசுவாசமாக இருந்தனர். அங்கே அவள் படகுத்துறையில் ஏறி இறங்கி அங்கும் இங்குமாக பார்த்து கொண்டு ஆவலுடன் தேடிக்கொண்டிருந்தாள். ஆனால் எல்லா ஆண்களும் ஒரே மாதிரியாக தெரிந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான சீருடை அணிந்திருந்தனர். இவ்வளவு பெரிய கூட்டத்தில் அவளால் தன்னுடைய இளைஞனை அடையாளம் காண முடியவில்லை. அவள் கப்பல் துறையில் அங்கும் இங்கும் நடப்பதைக் கண்ட வீரர்கள் கேலி செய்ய தொடங்கினர். அவர்கள் சொன்னதை அவள் கவனிக்கவில்லை. அவளுடைய இளைஞன் அவளுக்கு கடிதம் எழுதியிருந்தான். அதனால் அவன் கப்பலில் எங்கோ இருக்க வேண்டும் என்று அவளுக்கு தெரியும். திடீரென்று அவளுடைய பேரின் சத்தம் கேட்டது. ஓ, அவள் மகிழ்ச்சியுடன், இதுதான் என் இளைஞன், அங்கே அவர் இருக்கிறார். ஏறக்குறைய 1000 கண்கள் அவளது கவனத்தை திசை திருப்ப முயன்றது. ஆனால் இவை அனைத்தும் வீண். இதுபோலவே நம் தேவனை அனுபவத்தால் அறிந்தவுடன் எந்த ஆணும் பெண்ணும் அவரிடமிருந்து நம் கண்களை திசை திருப்ப முடியாது. நம்முடைய கண்களும் கர்த்தரின் மேல் நிலையாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய ஆவலாக இருக்கிறது. அவரது நாமத்துக்காக தீவிரமான உபத்திரவங்களாக இருக்கலாம், கண்டிக்கப்படலாம், ஏளனம் செய்யப்படலாம் அல்லது கேலி செய்யலாம். நம் சொந்த பெற்றோர், நண்பர்கள், உறவினர்கள் அல்லது அண்டை வீட்டாரால் கூட நாம் வெறுக்கப்படலாம். இவை அனைத்தும் விரைவில் அல்லது பின்னர் கூட நமக்கு நிகழலாம். பல விசுவாசிகள், ஆண்கள், பெண்கள், பணம் மற்றும் பதவி ஆகியவற்றால் இழுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் தேவனை மறந்தார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். மேலும் அவர் மீண்டும் மீண்டுமாக நம்மிடம் சொல்கிறார், என்னை நோக்கி பாருங்கள். உலகத்தின் கடையாந்திர முனையில் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள். என்னே ஒரு அன்பான அழைப்பு. நம் ஆண்டவர் நம் அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கிறார். உங்கள் கஷ்டமோ சோதனையோ பாடுகளோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்னையே நோக்கி பாருங்கள் என்று சொல்கிறார். இதுதான் வெற்றியின் ரகசியமாகும். உங்கள் பயங்கள், உங்கள் கஷ்டங்கள் அல்லது உங்கள் துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க அழைக்கிறார். தாவீது மனம் திரும்பினான், துக்கத்தோடு கண்ணீரோடு கர்த்தரிடத்தில் வந்தான். அப்போது அவன் முகத்தில் மகிழ்ச்சி இருந்தது. சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசமடைந்தன. அவருடைய காயப்பட்ட கைகளும் காயப்பட்ட கால்களையும் காட்டி, என்னை பாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்தேன் என்று பாருங்கள். உங்களை மன்னிப்பதற்கும் உங்களை மாற்றுவதற்கும் உங்களது பயங்கள், துன்பங்கள் மற்றும் பாதைகள் அனைத்தையும் அகற்றுவதற்கு நான் எவ்வளவு உபத்திரவங்களை அனுபவித்தேன். இன்று அவரை நோக்கி பாருங்கள், நீங்களும் கூட பிரகாசம் அடைவீர்கள்.